வணக்கம். நம்ம வீடியோவில் டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் நோட்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 83 பங்குகள் பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 146 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி மார்க்கெட் அப்டேட் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஸோ அதைத் தொடர்ந்து இந்த வார வீக்கெண்ட் செஷனில் நாம் நிஃப்டி 50 இருக்க 500 ரூபாய்க்கு குறைவான பங்குகளையும் அதனுடைய குவாலிட்டி பற்றியும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம டெய்லி வீடியோக்கு போகலாம். தொடர் 2 நாட்களாக ஏற்றத்தில் இருக்க நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி 3வது நாளாக பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 23,169.50 அப்படின்ற ப்ரைஸில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 23,322.05 அப்படின்ற ஹையையும் 23,139.20 அப்படின்ற லோவையும் ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரேடிங் செஷன் எண்டில் 23,249.50 அப்படின்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி. இந்த மந்த்லி எக்ஸ்பைரிலையும் பொதுவாக நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50 இருக்க டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ கெய்னர்ஸை பொறுத்தவரையும் பெல் 4.87% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி 280.2 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பவர் கிரிட் 2.80% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 295.9 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்ததாக ஹீரோ மோட்டார் 2.76% வரையும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 4,185 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக பாரதி ஏர்டெல் 2.63% வரையும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 1,642.50 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்ததாக சிப்லா 2.53% வரையும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 1,459.95 அப்படின்ற ப்ரைஸில் மார்க்கெட்டோட எண்டில் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக டாப் லூசர்ஸை பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் 6.98% வரையும் ட்ராப் ஆகி 699.95 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்தது ஐடிசி ஹோட்டல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லிஸ்ட் ஆகி இதனுடைய 2வது நாள் நேற்றை தொடர்ந்து இன்றைக்குமே கிட்டத்தட்ட 5% வரையும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட எண்டில் 163.25 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்ததாக அதானி என்டர்டெயின்மெண்ட் 3.05% வரையும் ட்ராப் ஆகி 2,247.9 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.29% வரையும் ட்ராப் ஆகி 540.85 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக பஜாஜ் ஃபின்சர்வ் 2.26% வரையும் ட்ராப் ஆகி 1,750 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரையும் 2,901 பங்குகள் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1,549 பங்குகள் பாசிட்டிவாகவும் 1,256 பங்குகள் நெகட்டிவாகவும் 96 பங்குகளில் எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 18 பங்குகள் இன்றைக்கி அவங்களுடைய 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. 64 பங்குகள் அவங்களுடைய 52 வீக்கோட லோவை ரீச் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் மார்க்கெட்டில் 142 பங்குகள் அவங்களுடைய அப்பர் சர்க்கியூட்டையும் 93 பங்குகள் அவங்களுடைய லோவர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 49,206.20 அப்படின்ற ப்ரைஸில் ஓப்பன் ஆகி 49,426.20 அப்படின்ற ஹையையும் 49,031.80 அப்படின்ற லோவையும் ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட எண்டில் 49,311.95 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 30% இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்காங்க. 146 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, ஏயு பேங்க் இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், கோட்டக் பேங்க், ஃபெடரல் பேங்க் இவங்கெல்லாம் நெகட்டிவ்லையும் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்காங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் 84.90 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர் ஏற்றத்தில் இருக்க தங்கத்தோட விலை இன்றைக்குமே ஒரு கிராமுக்கு 22 கேரட் 15 ரூபா அதிகரிச்சிருக்கு. அதே 24 கேரட் 17 ரூபா அதிகரித்து 8,302 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் தங்கத்தோட விலை 7,610 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.